அண்மை செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினமும் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினமும் சட்டப்பேரவை கூடியதும் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்காக அதை குறித்தான ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினமே இது குறித்தான சட்டப்பேரவையில் விவாதித்த போது அவை தலைவர் வைத்து சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அதிமுகவுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாரை அவை காவலர்கள் வைத்து குண்டுதாக வெளியே தூக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்றைய தினமும் அவை கூடியதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அவையை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினமும் அவை காவலர்களை கொண்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியே கொண்டு வந்தால் இன்றைய தினம் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடலாமா என்கின்ற ஒரு நோக்கில் தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினமும் அவையை ஒத்தி வைத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் அவையை ஒத்தி வைத்து இதை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்பாக தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.